நீங்கள் சரியான தொழுகையாளியாகவே இருக்கட்டும். ஜகாத்து, சதகா மற்றும் நல்ல அமல்கள் அனைத்தும் செய்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய மௌத் சமயம் கலிமா சொல்லும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். சஹாபா ஒருவர் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சக்கராத் நேரத்தில் அனைத்து சஹாபிகளும் இருந்தாலும் அவர்கள் அவருக்கு அல்கமாவுக்கு அந்த சக்கராத் நேரத்தில் கலிமா சொல்லுகிறார்கள். ஆனால் அல்கமாவால் கலிமா சொல்லவே முடியவில்லை. அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரையவே முடியவில்லை. அதனால் எல்லாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இவ்வாறு கூறிய ஒரு நபி அல்கமாவுக்கு கலிமா சொல்ல முடியவில்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கவனித்து விட்டு அவருடைய தாயாரை கூட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறாங்க. அவருடைய தாயாரை கூட்டி கொண்டு அந்த தாயாரிடம் கேட்கிறார்கள், இவர் உங்கள் மகன்தானே, இவர் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், என் வாழ்நாளில் என்னை சரியாக கவனிக்கவில்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்காக ஆதாரத்தை எதுவுமே அவன் சரியாக செய்ததில்லை, எனக்கு மனது ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் சக்கராத் நேரத்தில் இருக்கிறார், அவர் கலிமா மொழிய முடியவில்லை, நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தாயை இல்லை, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான், நான் அவனை எப்போவுமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து, சரி, நிறைய விறகெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, பெரிய நெருப்பு குண்டத்தை போடுங்க, அதில் எடுத்து அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுவை எடுத்து அந்த நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு நம்ம நபிகள் அப்படின்னு திரும்ப அவருடைய பேச்சை தட்டமாட்டாங்களே சஹாபிக்கள். அனைத்தும் விறகை எடுத்து பெரிய நெருப்பு குண்டமும் எடுத்துட்டாங்க, எடுத்து போடுங்க, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுவை எடுத்து அந்த நெருப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு நபிகள். உடனே அந்த தாய் வேண்டாம் வேண்டாம், அந்த நெருப்பில் போட்டால் என் பையன் எரிஞ்சு போயிடுவான், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. அப்போ பாருங்கள், இந்த உங்கள் முன்னால் இருக்கிற நெருப்பில் உங்கள் பிள்ளையை போட்டாலே உங்களுக்கு தாங்க முடியலையே, நாளைக்கு அல்லாஹு தாலா எல்லா நல்ல அமல்களும் அவரிடம் இருந்தும் தாயை சரியாக கவனிக்காமல், அவருடைய பேச்சை கேட்காமல், அவர்களுக்கு அடிப்பணியாமல் இருந்தால் அவர் நரகத்தில் போய் இதைவிட அதிகமான ஒரு நெருப்பு குண்டத்தில் அவர் எரிவாரே, அது உங்களுக்கு விருப்பமானோன்னு அந்த தாய் உடனே மன்னித்து விடுகிறார். அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கலிமா நசீபானது, அவர் மௌத்தானார். அதனால் நாம் நம்முடைய தாயை மிகவும் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சீ என்று கூட நம்ம சொல்லக்கூடாது. அவர்களோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.